ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கடகலக்னத்திற்கு 7 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஜூலை 19 முதல் ஜூலை 25 வரை. முதல் நாள் ஜூலை 19 சனிக்கிழமை அன்னைக்கு பரணி நட்சத்திரம். நமக்கு 10ஆம் வீடான மேசராசியில் சந்திரன் இருக்கார். அது நமக்கு தொழில் ஈடுபாட்டை கொடுக்கும், பண வரவை கொடுக்கும், வேலைக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ஆனாலும் கூட அன்றைய நட்சத்திர அதிபதியான பரணிக்கு அதிபதியான சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு நம்ம பார்த்துக்கணும். சுக்கிரன் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நம்ம லக்னாதிபதி சாரம் வாங்கியிருக்காரு. அதனால் சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. அது ஒரு வகையில் தொழிலுக்கு நல்லது தான். நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் தொழிலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் சிறப்பாக இருக்கும். ஜூலை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு பாதம் மேசராசியில் இருக்குது, 3 பாதம் ரிஷபராசியில் இருக்குது. அதனால் காலையில் 6:11 சந்திரன் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வந்துடுறார். அப்போ இந்த சூரியனுடைய பலனை இன்றைக்கி நம்ம எப்படி அனுபவிக்க இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம லக்னத்தில் சூரியன் இருக்கார், சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், சனி 9ல் இருக்கார். இந்த சனிக்கும் சூரியனுக்கும் நல்ல தொடர்பு ஏற்படுது. அதனால் இன்றைக்கி மூதாதையர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும். நம்ம வீட்டில் பெரியவங்க, தந்தை வர்க்கம் சார்ந்தவர்கள், பூர்வீக சம்பந்தப்பட்ட கோயில் சார்ந்த நபர்கள், பழைய உறவினர்கள், இதெல்லாமே ஒரு மாதிரி தொடர்பை ஏற்படுத்தி இன்றைக்கி நிகழ்வு நடக்கும். அதை நீங்கள் தாராளமாக தெய்வீக அனுகூலமாக கருதலாம். ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும், ஒரு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கும் நல்லாயிருக்கும். மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், வெளிநாட்டில் மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாமே நல்லாயிருக்கும். மூளை உழைப்பு சார்ந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல செய்தி, இது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எதிர்பார்க்குறீங்கன்னா அதுவும் இன்றைக்கி சாதகமாக நடக்கும். ஜூலை 21 திங்கட்கிழமை ரோஹிணி நட்சத்திரம். அதாவது முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையே ரோஹிணி நட்சத்திரம் நைட்டில் தொடங்கிடுது 10:52. இந்த ரோஹிணி நட்சத்திரம் என்பது நமக்கு இன்றைய இரவு 9:06 வரைக்கும் இருக்குது. சந்திரனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னாதிபதி தான் சந்திரன். சந்திரன் லாபஸ்தானத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இன்றைக்கி மன திருப்தி, கொண்டாட்டம், குதூகலம், கேளிக்கை, நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரி, இளைய சகோதர சகோதரி, குழந்தைகள், கணவன் மனைவி எல்லாருமே ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி போகும். சுபகாரியங்களுக்கு நல்லா இருக்கும், கோவில் வழிபாடுகளுக்கு நல்லா இருக்கும். சுபகாரியம்னா இப்போ பெண் பார்க்குற படலம், இது மாதிரி சம்மந்தப்பட்டது, ஆண் பெண் நிச்சயம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரம். 2 பாதம் ரிஷபத்தில் இருக்குது, 2 பாதம் மிதுனத்தில் இருக்குது. இந்த மிதுனத்தில் சந்திரன் 8:14 வர்றார் காலையில் செவ்வாய்க்கிழமை. அதனால் 12ஆம் வீட்டுக்கு சந்திரன் வர்றார். அப்போ அதுக்கு மேலே நமக்கு என்ன அப்படின்னா, கொஞ்சம் உழைப்பு அதிகம் ஆகிறதுனால கொஞ்சம் களைப்பு இருக்கும். அது மட்டும் இல்லை, நாம் தேவையில்லாத செலவு பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வரும். இதுக்கு பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சிந்தனை மேலோங்கி நிற்கும். செவ்வாய் நமக்கு தனஸ்தானத்தில் இருக்கார். அதனால் நம்ம பேசுகிற பேச்சு, கையிருப்பு பணம், இது சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடக்கும். அதில் எந்த செலவு கரெக்டாக பண்ணணும், எந்த செலவு நியாயமானது, எந்த மூலதனம் நமக்கு சாதகமானதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பண்ணினாலே போதும். இன்றைக்கி எப்படி இருந்தாலும் பண ரொட்டேஷன் திருப்திகரமாக இருக்கும். ஜூலை 23 புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். முதல் நாள் செவ்வாய்க்கிழமையே இரவு 7:24 தொடங்கிடுது. இந்த புதன்கிழமை அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் மாலை 5:53 வரைக்கும் இருக்குது. இது ராகுனுடைய நட்சத்திரம். இப்போ தான் நமக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் வந்துடுறார். இந்த 12ஆம் வீடுங்கிறது என்ன அப்படின்னா, 4ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் தொடர்புள்ள வீடு தான். அதனால் கொஞ்சம் அவஸ்தைகள், நம்ம சக்தி பலதம் கம்மியாக இருக்கிறது, ஏதோ ஒரு தேவையில்லாத செலவு அல்லது தேவையில்லாத பிரயாணம் பண்ணுறது எல்லாம் இருக்குது. நம்ம ஜனன ஜாதகத்தின்படி நமக்கு
12ஆம் வீட்டில் கிரகங்கள் இருந்தாலும், 12ஆம் வீட்டுக்கு திசாதிபதி புத்தி அந்தரம் நடந்தாலும், இந்த ராகு திசை வந்து 12 காமிக்கிறதுனால நம்ம ஏற்கனவே ராகு குரு சார மாற்றம்னு சொல்லி பதிவு போட்டிருக்கோம். யாருக்கெல்லாம் ராகு திசை குரு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் சூட் ஆகுன்னு சொல்லி குரு ராகு சார மாற்றம் பதிவுகளை போய் பாருங்கள். அந்த 8-12 பரிவர்த்தனைங்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கணும். புது முயற்சிகளெல்லாம் இல்லாமல் ரொட்டீன் ஒர்க்கை பண்ணினா போதும் அப்படின்ட்டு இருந்துக்கணும். இந்த ராகுவானவர் வந்து நமக்கு 8ல் குருவை போலவும் புதனை போலவும் செயல்படுறார். புதன் நம்ம லக்னத்தில் தான் இருக்கார். அதனால் ஒரு சின்ன தடுமாற்றம், ஒரு கடன் பிரச்சனையாக என்ன பண்ணுறது, அல்லது திடீர் ஒரு ஒரு ஆஸ்பத்திரி செலவு வந்துடுச்சு, என்ன பண்ணுறது, பற்றாக்குறைக்கு இருக்குது, அல்லது ஒரு உறவுகளில் திடீர் விரிசல் வந்துடுச்சு, வாக்குவாதம் வந்துடுச்சு, அதனால் மனசு டென்ஷன் ஆகுது. இது மாதிரி சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறதுல நம்ம ஜனனஜாதத்தில் ராகு குரு கெட்டு போயிருந்தால் நடக்கும். அதர்வைஸ் ரொட்டீன் ஒர்க்கு கரெக்டாக போகும். ஜூலை 24 வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. குரு ராகு பரிவர்த்தனையில் நாள் ராகு நட்சத்திரம், அப்புறம் குரு நட்சத்திரம். புனர்பூச 4ஆம் பாதம் மட்டும் நம்ம லக்னத்துக்குள்ளே இருக்குது. அதுக்கு சந்திரன் வந்து காலையில் 10:58க்கு வர்றார். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த 8-12 காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும், பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த குரு ராகுனுடைய நட்சத்திரம் மட்டும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிற கொஞ்சம் சப்போர்ட் ரிலீஸ் ஆயிரும். இந்த காலையில் 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், தீர்வுகள் கிடைக்கும். அந்த 2 நாள் பட்ட அலைச்சல்கள், மனவேதனைகள், அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் இந்த வியாழக்கிழமை அன்றைக்கி மாலை 4:43க்கு தொடங்குறது. நம்ம லக்னத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. இப்போ சனியினுடைய பலனை இன்றைக்கி அனுபவிக்கிறோம். மறுநாள் ஜூலை 25 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த சனியினுடைய தன்மைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல பலமாக இருந்தாலும் கூட சனி கேதுவனுடைய தொடர்பில் இருக்கார். சனியினுடைய உபநட்சத்திரம் கேதுவாக இருக்கிறதுனால, நமக்கு 2ஆம் வீட்டில் கேதுவாக இருக்கிறதுனால, அந்த கேது சனி தொடர்புங்கிறது சின்ன சின்ன சஞ்சலங்களை கொடுக்கும், வெறுப்பை கொடுக்கும். ஒரு காரியம் நடக்குதா ஈஸியாக நடக்காது, கொஞ்சம் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி போகும். அதுக்கு தகுந்த ஹெல்ப்பும் கிடைக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம ஜனன ஜாதகத்தில் கேதுவானவர் எப்படிப்பட்டவர், 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பு இருந்தால் அவ்வளவு சிறப்பு இல்லை. அதனால் இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம ஜனன ஜாதகத்தை நம்மளுடைய சிஸ்டத்தில் பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து வாங்கிக்கோங்க. 12 பாவத்துக்கும் எந்தெந்த கிரகம் எந்தெந்த நட்சத்திரம் நமக்கு லைஃப் லாங்கு செயல்பட போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, நாம் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அது சம்மந்தப்பட்ட பணிகளில் ஈடுபடாமல் இருப்போம். நமக்கு தொழிலுக்கு ஆதாயமான நட்சத்திரங்கள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஈடுபட்டால் தொழிலில் ஜெயிக்கலாம். உறவுகளுக்கு ஆதாயமான நட்சத்திரம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் நாம் உறவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டோம்னா உறவுலையும் நமக்கு திருப்தி ஏற்படும். இப்படி இந்த ஜோதிடத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு வெப்சைட்டு vetrijodidam.comனு சொல்லி வெப்சைட் போங்க. அங்கே நம்மளுக்கு ஆப் இருக்குது. இந்த யூடியூப்பு பதிவுகளும் அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றும் சில இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நமக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் வந்து நட்சத்திர குறியீடுகளை எல்லாம் சொல்கிறோம், அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.